நான் பிறந்த ஊர்லேயே அந்த பாஸ் 3 நாள் நான் பேசுகிறேன் அந்த ஊரில். எனக்கு இன்னைக்கு காலை தான் ரொம்ப நாள் பல வருஷங்களாக கேட்குறார். அப்போ சொன்னார் அவர், என்னை பிறந்த ஊரின் ஜனங்கள்லாம் வருவாங்க, அவங்கள பார்ப்பாங்கன்னாரு. அவனுக்கு இப்போ என்னையே தெரியாது, நான் யாருன்னு அவனுக்கு தெரியாது. நான் யாருன்னு என் பழைய பேரை சொல்லணும், இல்லை எங்கள் அம்மா பேரை சொல்லணும். அங்கே தான் நாங்கள் எல்லாருமே பிறந்தோம். நான் சொல்ல இந்த வார்த்தை அங்கே போனால் என்னதான் நமக்கு சத்தமாக தேங்காய் உடச்சி சோறு போடுவாங்க. என்னடி பார்க்குறீங்க? வடை பாயாசம் இருக்கும், ஆனால் கூடவே அதுவும் இருக்கும். சொல்லுங்கள், சாபம் இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ஒரு புரியலைங்க. அது எப்படிங்க கிறிஸ்மஸ் ஆனால் இந்த இவங்க வீட்டுக்கு போகிறீங்க, தீபாவளினா அந்த வீட்டுக்கு போகிறீங்க? புரியவே மாட்டேது. மனசாட்சியே இல்லையா உங்களுக்கெல்லாம்? அங்கே போனால் என்ன தான் பழைய வாழ்க்கை, பழைய உறவு, பழைய தெய்வங்கள். ஒரு வார்த்தை போட்டு பரிதாபமான நிலை. சொல்லுங்க எல்லாம், பரிதாபமான நிலை. சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. இது இந்த ரொம்ப என்னை தொட்டுச்சு இந்த வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க. 8ஆம் வசனம். நகோமி தன் 2 மருமக்களை நோக்கி, கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வார். இது உண்மையா பொய்யா? கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வார். என்னங்க அநியாயம் பேசுறீங்க? பொய். குழப்பம் இருக்குது இல்லை? எனக்கே குழப்பம்தான். அது இருக்கிறது பேய் கோயில். கர்த்தர் தயை செய்வாரா? நீங்க ராவு காலம் பார்க்குறீங்க, யமகண்டம் பார்க்குறீங்க, நாள் நட்சத்திரம் பார்க்குறீங்க. கர்த்தர் தயவு செய்வார். பல நேரங்களில் பிசாசு கர்த்தரையே பயன்படுத்துகிறான், கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்துகிறான், பாஸ்டரே பயன்படுத்துகிறான். புரிஞ்சுதா? புரியலையா? இது சொல்லுங்க, பொய்யான வார்த்தையை நம்பி அவனுக்கு தெரியும் உனக்கு கூட அந்த சாமி இருக்கு இந்த சாமி இருக்கு சொன்னா நீ போக மாட்டேன். உங்களுக்கு எந்த சாமி தான் இருக்குது? ஏசப்பா உன் கூடவே வருமா? ஏசப்பா நீ இப்போ உள்ள பண்ணிக்க, கல்யாணம் பண்ணிக்க. ஏசப்பா உன் கூட இருக்க. சத்தியமா சொல்றேன், தலைமுறை இருக்க மாட்டார். அவ என்ன சொல்றா? In English, it's a cunning trick played by the devil in the presence of God. தேவ சமூகத்திலே தேவனையே மையமாய் வைத்து பிசாசு விளையாடுகிற சித்து விளையாட்டு. என்ன சொல்லுங்க? தேவனையே வைத்து, தேவனை பேரை வச்சு, கஷ்டமாகுதோ? சொல்லுங்க, தேவனை மையமாக வச்சு தேவனையே தேவன் பேரை சொல்லி உன்னை ஒன்றில் ஆக்குறது. ஒரு சின்ன கேள்வி, இது உண்மையா பொய்யா? அதாவது கவனிங்க, கர்த்தர் எனக்கு நீங்கள் இந்த தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு, அல்ல 9ஆம் வசனம் 9ஆம் படிக்கிறேன், உங்களை சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வார். என்னங்க அது எப்படிங்க? அது ஹலோ, அது எப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார்கள், இஸ்ரவேலர்கள்